Dear students, welcome to all 11th standard Biozoology Unit 2 Chapter 3. In this class, we are discussing about muscle tissue and neural tissue. Muscle tissue, தமிழ்ல தசை திசு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒருத்தர் எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா டான்ஸ் பண்ணுவாங்க. அந்த டான்ஸ் பண்றாங்க அப்படின்றதுல பாத்தீங்க அப்படின்னா அங்க என்ன இன்வால்வ் ஆகுது, மசில்ஸ் இன்வால்வ் ஆகுது. அதே மாதிரி சில பாத்தீங்க அப்படின்னா ஸ்விம்மிங் நீச்சல் போட்டியில சிறந்து விளங்குவாங்க. அங்கேயும் என்னதான் ஒர்க் ஆகுது, மசில்ஸ். ஈவன் நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வாக் பண்ணி போறோம், இல்ல சைக்கிள் ரைட் பண்றோம், இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே நம்ம மசில்ஸ் வந்து ஒர்க் பண்ணுது இல்லையா. நம்மளோட போன்ஸும் மசில்ஸும் சேர்ந்து என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா நம்மளோட மூவ்மெண்ட்ஸுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்றது எல்லாமே நம்ம லோயர் கிளாஸஸ்ல படிச்சிருக்கோம். ஸோ இந்த மசில்ஸோட ஸ்ட்ரக்சர், எப்படி மசில்ஸ் வந்து எப்படி நமக்கு டிஷ்யூவை ஆட் பண்ணுது, இந்த டிஷ்யூ வந்து எப்படி மசில்ஸை ஆட் பண்ணுது அப்படின்றது தான் இன்றைய வகுப்புல நம்ம பார்க்க போறோம். ஒவ்வொரு மசில் டிஷ்யூவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய லாங் சிலிண்ட்ரிக்கல் ஃபைபர்ஸ் அரேஞ்ச் இன் பேரலல் அரேஸ். ஒவ்வொரு தசையும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பேரலலா உள்ள ஒரு வாட் இஸ் தட் சிலிண்ட்ரிக்கல் ஃபைபர்ஸால ஆன இழை அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு மசில்ஸை எடுத்துட்டீங்கன்னாலும் பேரலலா இருக்கும். அதுல எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிலிண்ட்ரிக்கல் ஃபைபர்ஸ் தட் ஆர் அரேஞ்ச் இன் பேரலல் அரேஸ், இணையாக அடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மசில்ஸ்க்குள்ள என்ன இருக்கு, ஃபைபர்ஸ் ஆர் பிரசன்ட். அந்த ஃபைபர்ஸ் என்ன ஷேப்ல இருக்கு, சிலிண்ட்ரிக்கல் ஷேப்ல இருக்கு. எப்படி அமைக்கப்பட்டிருக்கு, இணையாக அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ மசில்ஸ்க்குள்ள இருக்கிறது ஃபைபர் அப்படின்னு சொன்னோம். இன்னுமே இந்த ஃபைபர்ஸை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைய ஃபைன் ஃபைபர்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். ஃபைபர்ஸ்ல என்ன பிரசன்ட் ஆயிருக்கும், ஃபைன் ஃபைப்ரில்ஸ் ஆர் பிரசன்ட். தட் இஸ் கால்ட் மயோஃபைப்ரில். வெரி இம்பார்ட்டன்ட் ஒன்றா இருப்பாங்க. இப்போ மசில்ஸ்ல உள்ள ஃபைன் ஃபைப்ரிலோட நேம் என்னன்னு கேட்பாங்க, மயோஃபைப்ரில். இப்போ இந்த மசில்ஸ்ல உள்ள செல்ஸ்க்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மயோசைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம பாடியில டோட்டல் பாடியில பெரியவங்களை எடுத்துக்கும் போது எவ்வளோ மசில்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 to 50% வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா மசில்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இந்த மசில்ஸ் எல்லாமே வந்து கனெக்டிவ் டிஷ்யூனால ஆனது. ஸோ கனெக்டிவ் டிஷ்யூனால வந்து இணைக்கப்பட்டிருக்கு மசில் டிஷ்யூ அப்படின்னு சொல்றாங்க. இப்போ மசில் டிஷ்யூ அப்படின்னு சொல்லும்போது நிறைய டைப்ஸ் எல்லாம் இருக்கு, அதை பத்தி எல்லாமே பார்க்கலாம். மசில் ஃபைபர்ஸ் they can contract and relax, சுருங்கி விரியக்கூடிய தன்மையுடையது. In general, muscle play an active role in all movements of the body. நம்ம உடல்ல உள்ள எல்லா இயக்கங்களையும் செய்யக்கூடியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மசில் டிஷ்யூ தான். மசில் டிஷ்யூல 3 டைப்ஸ் இருக்கு. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா skeletal muscles, the second one is smooth muscles, third one is cardiac muscles. skeletal musclesனா எலும்பு தசை, எலும்போடு இணைந்த தசைகளை தான் நம்ம வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா skeletal muscles சொல்லுவோம். இந்த skeletal muscles அப்படின்னு பார்க்கும்போது வாலண்டரி மசில்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்மளோட இச்சைக்கு உட்பட்டு வேலை செய்யறதுனால ஸ்கெலட்டல் மசில்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா வாலண்டரி மசில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம இவ்வளவு தூரம் தான் கையை நீட்டணும், பக்கத்துல உள்ளவரை இடிச்சிடக்கூடாது, இவ்வளவு தூரம் தான் இந்த ஒர்க்கை பண்ணணும் அப்படின்றத வந்து நம்ம வாலண்டரி ரியாக்ஷன், நம்ம இச்சைக்கு உட்பட்டு தான் நம்மளோட பிரெயின் வந்து ஆர்டர் கொடுத்து அதுக்கப்புறம் தான் செய்யணும். ஸோ ஸ்கெலட்டல் மசில்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அது என்ன மசில்ஸ், வாலண்டரி மசில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த ஸ்மூத் மசில்ஸ் அப்படின்னு பார்த்தா இன்டர்னல் ஆர்கன், விசரல் ஆர்கன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அங்க உள்ள மசில்ஸ் தான் ஸ்மூத் மசில்ஸ்னு சொல்லுவாங்க. இன்வாலண்டரி ஆக்ஷன், இன்வாலண்டரி ஆக்ஷன் அப்படின்னு சொன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லங்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா ஆக்ஷன் உள்ள போனதுக்கு அப்புறம் அது என்ன ஆகிக்கும், நல்லா பல்ஜ் ஆகிக்கும். அதே மாதிரி இன்ஸ்பிரேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் எக்ஸ்பிரேஷன் நடக்கும் இல்லையா, காற்று வெளியில வரும்போது அது என்ன ஆகிக்கும், பழைய நிலைக்கே அடைஞ்சிடும், கொஞ்சம் சுருங்கிக்கும். இது மாதிரி கான்ட்ராக்ட் அண்ட் ரிலாக்ஸ் வந்து பண்ணுது இல்லையா லங்ஸ். ஸோ ஸ்மூத் மசில்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இப்போ என்ன ரியாக்ஷன் அங்கே, இன்வாலண்டரி ஃபங்க்ஷன் பண்ணுறதுனால அது இன்வாலண்டரி மசில்ஸ்ன்னு சொல்லலாம். அதே மாதிரி இன்டெஸ்டைன், நம்ம ஸ்டொமக் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாலும் ஒரு நம்மளோட ஸ்டொமக்கோட கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 லிட்டர் கொள்ளளவு உடையது. நம்ம தண்ணி அல்லது அதிகமான சாப்பாடு அப்படி சாப்பிடும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட அப்டமன் வந்து பல்ஜ் ஆயிருக்கு. ஆக்சுவலாக அங்கே என்ன உள்ளுக்குள்ள பல்ஜ் ஆயிருக்கு, நம்மளோட ஸ்டொமக் இறப்பை வந்து பல்ஜ் ஆயிருக்கு. இதுக்கு காரணம் என்ன, அங்கே உள்ள ஸ்மூத் மசில்ஸ் தான். சரிங்களா, நம்ம ஆஃப்டர் தட் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா
அப்புறம் ஃபீக்கல் மேட்டர் அண்ட் ஸோ இந்த மாதிரிலாம் இது பண்ணதுக்கப்புறம் டைஜஷன்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் எக்ஸ்கிரீஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளோட அப்டமன் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாட் ஆகிடும் இல்லையா, நார்மல் ஷேப் வந்துடும். ஸோ உள்ளுக்குள்ள என்ன மசில்ஸ் இருக்குது, ஸ்டொமக்கில் ஸ்மூத் மசில்ஸ் இருக்குது. அது மாதிரி லங்ஸ்க்குள்ள என்ன மசில்ஸ் இருக்குது, ஸ்மூத் மசில்ஸ். இதோட ஆக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்வாலண்டரி ஆக்ஷன். ஸோ இன்வாலண்டரி மசில்ஸ். The third one is cardiac muscles. அது என்ன டீச்சர் cardiac muscles? cardiac அப்படின்னாலே ஹார்ட். ஹார்ட்ல பிரசன்ட் ஆயிருக்க, இதயத்துல பிரசன்ட் ஆயிருக்கிற மசில்ஸ்க்கு பேர் தான் cardiac muscles. ஸோ நம்ம டெக்ஸ்ட் புக்ல ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் என்னென்ன கொடுத்துருக்காங்க. skeletal muscles closely attached to the skeletal bones. போன்ஸோட அட்டாச் ஆயிருந்தா அதுக்கு பேர் என்ன, எலும்பு தசை அப்படின்னு சொல்றாங்க. ட்ரைசப் பைசப்ஸ்ல எல்லாம் இருக்கு. ட்ரைசப்ஸ் எல்லாம் தெரியும் இல்லையா, உங்களோட கையில இருக்கு இல்லையா, நம்ம கையில இருக்கு இல்லையா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த மசில்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரையேஷன்ஸ் கோடா இருக்கும். அதனால இதை வந்து ஸ்ட்ரைப்டு மசில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரைப்டு ஆர் ஸ்ட்ரையேட்டட் ஸ்கெலெட்டல் மசில்ஸ். இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அதுல ஃபைபர்ஸ் வந்து என்ன பேஷன்ல அடுக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா இணையாக அடுக்கப்பட்டிருக்கும். They are bundled together in a parallel fashion அப்படின்னு சொல்லுவாங்க. A sheet of tough connective tissue encloses several bundles of muscle fibers. நிறைய கனெக்டிவ் டிஷ்யூ சேர்த்து தான் ஒரு மசில் ஃபைபர்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம 9th லெசன்ல பார்க்கலாம். ஓகேங்களா, இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஸ்கெலெட்டல் மசில்ஸ் பார்க்கலாம். அடுத்து பார்க்கக்கூடியது ஸ்மூத் மசில்ஸ். ஸ்மூத் மசில்ஸை பொறுத்தவரையில ரெண்டு பக்கமே எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா கூர்மையா இருக்கும். போத் எண்ட் ஃபியூசிஃபார்மா இருக்கும். அண்ட் டு நாட் ஷோ எனி ஸ்ட்ரையேஷன்ஸ், கோடுகள்லாம் இருக்காதுமா. ஜெல் சங்ஷன்ஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் செல் இணைப்பு அப்படின்றது வந்து ஹோல்ட் them together and they are bundled together in a connective sheet. ஜெல் சங்ஷன் தான் ஒரு டிஷ்யூவையும் இன்னொரு டிஷ்யூவையும் என்ன பண்ணுது அப்படின்னா ஜாயின் பண்ணி இந்த ஸ்மூத் மசில்ஸாக உருவாக்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்மூத் மசில்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கும் நான் சொன்னேன், ப்ரீவியஸாகவே சொன்னேன், இன்டர்னல் ஆர்கன்ஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். எஸ்பெஷலி பிளட் வெசல்ஸ் எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு, பிளட் வெசல்ஸ் ரத்த குழாய்கள், ஆர்டரிஸ், வெயின்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அண்ட் தென் ஸ்டொமக்னு சொல்லக்கூடிய இறப்பையில ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அடுத்து ஸ்மூத் மசில்ஸ் அப்படின்றது வந்து இன்வாலண்டரி ஆக்ஷன் சொல்லிட்டோம். cannot be directly controlled. Unlike the smooth muscles, skeletal muscles can be controlled by merely thinking. நம்மளோட திங்கிங்னால நம்ம எவ்வளோ தூரம் ஸ்ட்ரெச் பண்ணணும், எவ்வளோ தூரம் கன்ஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கணும், நம்ம நடக்கணுமா வேணாமா, உட்காரணுமா வேணாமா அப்படின்றது எல்லாமே வந்து நம்மளோட திங்கிங் மூலமா, நம்மளோட ஆர்டர் மூலமா, நம்மளோட பிரெயின் ஆர்டர் பண்ணுறது மூலமா பண்ணக்கூடியது வந்து ஸ்கெலெட்டல் மசில்ஸ். இன்வாலண்டரியா செய்யக்கூடியது வந்து ஸ்மூத் மசில்ஸ். சரிங்களா. The third one is cardiac muscles. cardiac musclesனா இதய தசைகள். நம்மளோட இதயத்தை சுற்றிலும் காணப்படக்கூடிய ஒரு மசில் டிஷ்யூ தான் கார்டியாக் மசில் டிஷ்யூ அப்படின்னு சொல்லுவோம். Gel junction fuse the plasma membrane of cardiac muscles and make them stick together. இந்த ஜெல் சங்ஷன் தான் கார்டியாக், அதாவது இதயத்தோட இந்த கார்டியாக் மசில்ஸை வந்து இணைக்கிறதுக்கு ரொம்பவே காரணமாக இருக்குது. இந்த பிளாஸ்மா மெம்பரேன்ஸ் ஆஃப் கார்டியாக் மசில்ஸும் நம்மளோட இதயமும் இணைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கம்யூனிகேஷன் ஜங்ஷன்ஸ் intercalated disc at some fusion points allow the cells to contract as a unit. இந்த கம்யூனிகேஷன் ஜங்ஷன் தான் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் வந்து இம்பல்சஸ் எல்லாம் முதல்ல துவங்கும். நீங்கள் 10th கிளாஸ்லேயே படிச்சிருப்பீங்க. ஆர்ஜினல் கண்டக்ஷன் ஆஃப் ஹார்ட் பீட் ஸ்டார்ட் ஆகக்கூடிய இடம் வந்து எஸ்ஏ நோட். அதுக்கப்புறம் வந்து அது ஏவி நோடு போகும். ஏவி நோடுலேருந்து புர்கின்ஜி ஃபைபர்ஸ், பண்டல் ஆஃப் பீஸ் ஃபைனலாக வந்து புர்கின்ஜி ஃபைபர்ஸ். ஆஃப்டர் தட் வந்து வென்ட்ரிக்கிள். இப்படி தான் வந்து அந்த இதயம் வந்து கண்டக்ஷன் ஆஃப் ஹார்ட் பீட் இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ அப்போ ஒரு பாயிண்ட்ல வந்து அந்த இம்பல்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு அடுத்தடுத்த பாயிண்ட்டுக்கு வந்து போயிட்டே இருக்கும். அப்போ அந்த இதை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாங்க யார் அப்படின்னு பாருங்களேன். கம்யூனிகேஷன் ஜங்ஷன் அட் சம் ஃபியூஷன் பாயிண்ட்ஸ் allow the cells to contract as a unit. ஃபர்ஸ்ட் அந்த இடத்துல துவங்குது, அதுக்கப்புறம் அது கண்டினியூஸாக போயிட்டே இருக்கு. That is, then one cell receives a signal to contract. ஒரு செல் வந்து எஸ்ஏ நோடு வந்து ரிசீவ் பண்ணிடுச்சு அப்படின்னா இட் நெய்பர்ஸ் ஆர் ஆல்சோ ஸ்டிமுலேட்டட் டு கான்ட்ராக்ட். அடுத்தடுத்த டிஷ்யூ என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் கான்ட்ராக்ட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்தது கார்டியாக் மசில் டிஷ்யூஸோட டைப்ஸ் பார்த்தோம். என்னென்ன பார்த்துருக்கோம், ஸ்கெலெட்டல் மசில்ஸ், ஸ்மூத் மசில்ஸ் அண்ட் கார்டியாக் மசில்ஸ் பார்த்துருக்கோம். இங்கே அதோட டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஸ்கெலெட்டல் மசில்ஸ்னா ஸ்ட்ரையேஷன்ஸ் இருக்கும், கோடு இருக்கும். அடுத்தது கார்டியாக் மசில்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. இங்கே கொடுத்துருக்க
இருக்கிறது ஸ்மூத் மசில், தேர் இஸ் நோ ஸ்ட்ரையேஷன்ஸ். நெக்ஸ்ட் வந்து பால்மாரிஸ் மசில்ஸ்ங்கிற ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் மசில்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. யாரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரங்கு, மனிதர்கள் எல்லாம் இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 11% ஆஃப் த ஹியூமன் பாடி ஹியூமனுக்கு வந்து இன்றைய காலகட்டத்தில் வந்து இந்த மசில்ஸ் வந்து ஆப்சென்ட்டாக இருக்குது, காணாமல் போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மசில்ஸோட ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேங்கிங், கிளைம்பிங், இந்த குரங்குகள்லாம் வந்து மரத்தில் தொங்கிட்டு இருக்கிறதுக்கு, மரம் ஏறுறதுக்குலாம் ரொம்பவே பயன்படுது. அதே மாதிரி நம்ம ஒரு ஆப்ஜெக்டை வந்து பிடிச்சிட்டு தொங்குறதுக்கு இல்லை ஒரு மரம் ஏறுறதுக்குலாம் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது இந்த பால்மாரிஸ் மசில்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நவடேஸ் பார்த்தீங்க அப்படின்னா 11% ஆஃப் த ஹியூமன் பீயிங்கில் இந்த பால்மாரி மசில்ஸ் ஆப்சென்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் நியூரல் டிஷ்யூ. நியூரல் டிஷ்யூ அப்படின்னு சொல்லும்போது மெயின் ஃபங்க்ஷன் அப்படின்னாலே கோஆர்டினேஷன் எல்லாருக்குமே தெரியும். நர்வஸ் சிஸ்டத்தோட ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே நியூரான்ஸ் அப்படின்னு சொல்லுவீங்க. நியூரான்ஸ் நத்திங் பட் நியூரல் டிஷ்யூஸ் இல்லையா? இதுதான் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் கோஆர்டினேஷன் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் கண்டக்ட் த இம்பல்சஸ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு, அதாவது ஒரு சென்சரி ஆர்கன்லேருந்து மெசேஜ் எடுத்துகிட்டு போயிட்டு பிரெயின் கொடுத்து அந்த பிரெயின் வந்து இந்த சென்ஸ் ஆர்கனை ஒர்க் பண்ண செய்யுது. இது எல்லாமே எதனால் நடக்குது? நம்மளோட நியூரல் டிஷ்யூன்னு சொல்லக்கூடிய நியூரான்ஸ் மூலமாக நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நியூரல் டிஷ்யூவில் என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய நியூரான்ஸ்ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா நியூரோக்ளியர் செல்ஸ் which constitute the rest of the neural system, protect and support the neurons. See, இப்போ நியூரான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நியூரான்ஸ் அப்படின்றது வந்து ஒரு எக்ஸைட்டபிள் செல்ஸ் தான். நிறைய வந்து எக்ஸைட்டபிள் செல்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ரெஸ்ட் ஆஃப் தட் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூரோக்ளியல் செல்ஸ் இருக்கும். இந்த நியூரோக்ளியல் செல்ஸ் எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நியூரல் சிஸ்டத்தை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் நியூரானை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நியூரோக்ளியான்னு பார்க்கும்போது நியூரல் டிஷ்யூவில் வால்யூம் ஆஃப் நியூரல் டிஷ்யூ இந்த ஒரு பாடியில் பார்த்தீங்க அப்படின்னா 1/2 எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொன்னால் பாதி அளவு வந்து நமக்கு நியூரோக்ளியா தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நியூரல் டிஷ்யூவில் பாதி அளவு யார் தான் இருக்காங்க? நியூரோக்ளியல் செல்ஸ் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நியூரான் வந்து ஸ்டிமுலேட் ஆகும்போது எலக்ட்ரிக்கல் டிஸ்டர்பன்ஸ் ஜெனரேட் ஆகி அது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் ட்ராவல் அலாங் இட்ஸ் பிளாஸ்மா மெம்பரேன் வழியாக அடுத்தடுத்த இதுக்கு போயிட்டே இருக்கும், அடுத்தடுத்த நியூரானுக்கு போகும். ஒரு நியூரான் வந்து ஸ்டிமுலேட் ஆனோம்னா அடுத்த நியூரானுக்கு போகும், அடுத்த நியூரான் இப்படி வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி மெசேஜ் எங்கே போகும் அப்படின்னு சொன்னால் பிரெயினுக்கு போகும். பிரெயினுக்கு போனோடனே ஏற்கனவே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க விஷயங்களோட என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் அதை பகுத்து ஆராய்ந்து இது வந்து இந்த ஸ்மெல், இது இந்த சவுண்டு, இது இந்த மிஸ்ஸோட வாய்ஸ், இது இந்த டீச்சரோட சவுண்ட், இது வந்து பெல் சவுண்ட் அப்படின்றத வந்து நம்மளால இல்லை இது வந்து நல்லா ஃபிஷ் ஃப்ரை பண்ணுற ஸ்மெல் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இதை வந்து வடை சொல்கிற ஸ்மெல் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு சென்சார் கூட அதை நம்மளால உணர முடியும். ஸோ அது எல்லாமே வந்து எதன் மூலமாக தான் நடக்குது அப்படின்னா இப்போ சவுண்ட் அப்படிங்கிற போது ஆடிட்டரி நர்வ்ஸ் எடுத்துகிட்டு போகுது, ஸ்மெல் அப்படிங்கிற போது ஆல்ஃபாக்டரி நர்வ்ஸ் எடுத்துகிட்டு போகுது. இப்படி ஒவ்வொன்றையும் வந்து ஒவ்வொரு நரம்பு மூலமாக நமக்கு வந்து இந்த நியூரல் டிஷ்யூ தான் என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு இந்த சென்சேஷனை கடக்குது, கோஆர்டினேட் பண்ணி கொடுத்துட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. Arrival of disturbance at neurons endings or outputs don't trigger events that may cause stimulation or inhibition of adjacent neurons and other cells. And neurons பற்றி 10th சாப்டரில் நீங்கள் டீட்டெயிலாக படிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு செல்லில் வந்து இந்த எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ் வந்து கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அடுத்தடுத்த அந்த இம்பல்சஸ் வந்து அடுத்தடுத்த நரம்பு செல்களுக்கும் போயிட்டு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் எந்த ஆர்கனை ஒர்க் பண்ண செய்யணுமோ அந்த ஆர்கனை ஒர்க் பண்ண செய்யும், அவ்வளோதான். இல்லை அந்த ஆர்கனை ஸ்டாப் பண்ண கையை நீட்டணும் அப்படின்னு சொன்னால் முன்னாடி ஒரு பொண்ணு உட்காந்துருக்கா, அவள் கண்ணை குத்திட்டோம் நீ கையை மடக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது, உன்னோட கண் நரம்பு பார்த்து சொல்லுது. உடனே நீ என்ன செய்யற, கையை வந்து வித்ட்ரா பண்ணிக்கிற. இல்லை கையை நீட்டு, அந்த யாரோ ஒருத்தர் வராங்க கையை கொடுங்க ஷேக் பண்ணணும் அப்படின்னு என்ன பண்ணுறேன், உடனே இமீடியட்டாக ஷேக் பண்ணுறதுக்கு கையை கொடுக்குறாங்க இல்லையா? சார் அட்டாரிட்டிஸ் எந்த ஒரு ஒர்க் பண்ணணும் அப்படின்னாலும் நம்மளோட பிரெயின் என்ன சொல்லுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட நர்வஸ் சிஸ்டமும் கோஆர்டினேட் பண்ணி கொடுக்குறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், கையை கொடுக்குறோம் அல்லது கையை வித்ட்ரா பண்ணிக்கிறோம், ஏதோ ஒரு ஒர்க்கை நம்ம செய்கிறோம் இல்லையா? ஸோ இந்த நியூரல் சிஸ்டம் ஆகும் நர்வஸ் சிஸ்டத்தை பற்றி டீட்டெயிலாக நம்ம 10th லெசன்ஸில் படிக்க போகிறோம். சரிங்களா? இங்கே நியூரானோட ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. நியூரான் அப்படின்னாலே 3 மெயின் ஸ்ட்ரக்சர் இருக்கும், அது உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச விஷயம் தான்.
டென்ட்ரான் இருக்கும். டென்ட்ரான் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு டென்ட்ரைட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டென்ட்ரைட்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படி பாருங்க, கான்ட்ராக்டட் பை அதர் நியூரான். இந்த டென்ட்ரான் வந்து பார்த்தீங்க, டென்ட்ரைட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நியூரான் வந்து அட்ஜசன்ட் நியூரானோட கனெக்ட் ஆகுதா பாருங்க. ஃபர்ஸ்ட் நியூரான் இன்னொரு நியூரானோட கனெக்ட் ஆகுறதுக்கு இந்த டென்ட்ரைட்ஸ் சொல்றது யூஸ்ஃபுல்லாக இருக்கு. அடுத்து வந்து மெடல்ல காமிச்சிருக்கிறது இந்த தலை மாதிரி காமிச்சிருக்காங்க இல்லையா, இந்த ரவுண்டா, இந்த ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா செல் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் அதர்வைஸ் சைட்டான். வாட் இஸ் தட்? சைட்டான் சொல்லுவாங்க. செல் பாடியோட அதர் நேம் என்ன? சைட்டான். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மிடல்ல இருக்கிறது ப்ளூ கலர்ல காமிச்சிருக்கிறது நியூக்ளியஸ். நியூக்ளியஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லாங்கா ஒரு த்ரெட் லைக் லேயர் மாதிரி ஒன்று இருக்கும். அது பேர் என்ன? அந்த நூல் மாதிரி ஒரு நீளமாக ஒன்று இருக்குங்க, அது பேர் ஆக்சான். அடுத்து ஆக்சானை சுற்றி ஒரு லேயர் இருக்கும், அந்த லேயருக்கு பேர் மயலின் ஷீட். மயலின் ஷீட் இருந்தால் மயலினேட்டட் நியூரான், மயலின் ஷீட் இல்லைன்னா அன்மயலினேட்டட் நியூரான் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயே வந்து கணு இருக்கும், அந்த கணுக்கு பேர் நோட்ஸ் ஆஃப் ஆனிமல். இது எல்லாமே நீங்கள் லோயர் கிளாஸஸில் படிச்சிடலாம். ஸோ இது வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் நர்வஸ் டிஷ்யூ வித் நியூரோகிலியா அப்படின்னு காமிச்சிருக்காங்க. இங்கே டிசீஸ் ஆஃப் நர்வஸ் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. பார்க்கின்சன் டிசீஸ், அல்சீமர் டிசீஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கின்சன் டிசீஸ்னா என்ன அப்படின்னு சொன்னால் நர்வஸ் சிஸ்டம் அஃபெக்ட் ஆகுறதுனால வரக்கூடியதான் பார்க்கின்சன் டிசீஸ். இதனால பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மூவ்மெண்ட் அஃபெக்ட் ஆகிடும், நம்மளால எந்த ஒரு ஒர்க் பண்ண முடியாது. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கை கால்லாம் உதற ஆரம்பிச்சிடும், நடுக்கம்லாம் வரும். இது வந்து நர்வஸ் சிஸ்டம் அஃபெக்ட் ஆகுறதுனால வரக்கூடிய டிசீஸ்க்கு பேர் தான் பார்க்கின்சன் டிசீஸ். அதே மாதிரி அல்சீமர் டிசீஸ்னா மறதி நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. டீஜெனரேட்டிவ் டிசீஸ், அதாவது குரோனிக் நியூரோ டீஜெனரேட்டிவ் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடியதான் அல்சீமர் டிசீஸ். கிட்டத்தட்ட நம்மளோட நம்ம வந்து என்னென்ன ஈவெண்ட்ஸ் எல்லாம் மைண்ட்ல இருந்ததோ அது எல்லாமே மறந்து போயிடும். ரொம்ப நாளா வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த நரம்புகள் கொஞ்சம் கொஞ்சமா சிதைஞ்சு அதனால வந்து நமக்கு மறதி ஏற்பட்டுருது. ரீசெண்டா நடந்த விஷயங்களை கூட நம்மளால எதிர் பண்ண முடியாம மறந்து போயிடுவோம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இயல்பா வந்து அவங்களால பேச முடியாது, பேசக்கூடிய தன்னோட லாங்குவேஜ்ல ப்ராப்ளம் வரும். நார்மலா பேசும்போது அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வரும், ஒழுங்கா பேச முடியாது. அது மாதிரி டிஸ்ஓரியன்டேஷன், அவங்களால வந்து கான்ஸ்டண்டா இருக்க முடியாது, ஒரு பேலன்ஸ்டா இருக்க முடியாது, அவங்கள்ட்ட ஒரு சமநிலையற்ற தன்மை இருக்கும். அண்ட் மூட் ஸ்விங், அவங்களோட மனநிலை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்டண்டா இல்லாமல் ஓவரா எக்ஸைட் ஆகுறது, ஓவரா டல்லா இருக்கிறது, ரொம்ப சேடா இருக்கிறது, இந்த மாதிரியான மனநிலையில இருப்பாங்க. இதெல்லாமே வந்து அல்சீமர் டிசீஸோட சிம்டம்ஸ். அல்சீமர் டிசீஸ் அண்ட் பார்க்கின்சன் டிசீஸ் அப்படின்றது வந்து நர்வஸ் சிஸ்டம் டிசார்டர். நர்வஸ் சிஸ்டம் வந்து அஃபெக்ட் ஆகுறதுனால வரக்கூடிய டிசீசஸ். நெக்ஸ்ட் வந்து பயாப்சி அண்ட் ஆட்டாப்சி கொடுத்துருக்காங்க. பயோ அப்படின்னாலே உயிர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பயாப்சினா என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு உயிருள்ள டிஷ்யூவை எடுத்துட்டு அந்த டிஷ்யூவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரிசர்ச் பண்ணி லிவிங் பாடியிலேருந்து ஒரு டிஷ்யூ எடுக்கிறது அல்லது லிக்யூட் எடுத்துட்டு, இப்போ பிளட் அப்படின்றதே வந்து கனெக்டிவ் டிஷ்யூ தானே சொல்லுவோம். ஸோ லிக்யூட் அல்லது டிஷ்யூ எடுத்துட்டு அதை எக்ஸாமின் பண்ணி அதில் என்ன எதுக்கான டிசீஸ்க்கான காரணம் என்ன இருக்குது, என்ன டிசீஸ் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சா அதுக்கு பேர் பயாப்சி அப்படின்னு சொல்லுவோம். ஆட்டாப்சி அப்படின்னா என்னன்னா போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்லாம் எடுக்கிறாங்க இல்லையா, இப்போ யாராவது வந்து மர்டர்னால இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் மூலமாக அந்த பர்டிகுலராக வந்து அந்த இறந்து போன நபரோட டிஷ்யூவை எடுத்து எதனால இறந்தாங்க, ஏதாவது டிசீஸ்னால இறந்தாங்க அப்படின்றத கண்டுபிடிப்பாங்க. ஸோ அந்த டிஷ்யூவில் வந்து டிசீஸ் எதுவுமே ஃபைண்ட் அவுட் பண்ணப்படலை அப்படின்னு சொன்னால் ஆஃப்டர் தட் அந்த டிஷ்யூவில் வேற யாரோட டிஷ்யூவாவது ஒட்டி இருக்கா. இப்போ ஒருத்தர் வந்து மர்டர் பண்ணி அவரை கொண்டுட்டாரு, குத்தி கொண்டுட்டாரு, கல்பிரேட்டோட முடியோ இல்லை அவரோட ரத்தமோ அவரோட தசையோ அல்லது அவருடைய வேற ஏதோ ஒரு பார்ட்டோ அந்த பாடிஸ் அந்த இறந்து போன உடம்புல ஒட்டி இருந்தா கூட என்ன பண்ண முடியும் அப்படின்னா அவரோட டிஷ்யூவை எக்ஸாமின் பண்ணும்போது இந்த கல்பிரேட்டோட சாம்பிளும் அதில் ஒட்டி இருக்கலாம் இல்லையா. ஸோ அந்த சாம்பிளை எடுத்துட்டு பேரன்சிக் சயின்ஸில் கொடுத்தாங்க, தடயவியல் துறையில் கொடுத்தாங்க அப்படின்னா ஹிஸ்டாலஜிக்கல் டெக்னிக்னா என்ன, ஹிஸ்டாலஜி அப்படின்னாலே ஸ்டடி ஆஃப் டிஷ்யூஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த டிஷ்யூவை ஆராயும் போது ஈவன் ஒரு சின்ன முடி இருந்தாலே டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட் மூலமாக போட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கண்டுபிடிச்சி விஎன்டிஆர் பேட்டர்னில் ஒத்து போச்சு அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக இவர் தான் கல்பிரிட், இவர் தான் அந்த கிரைம் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணி அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. சரியா. ஸோ இந்த மாதிரி
ஃபாரன்சிக் சயின்ஸில் வந்து ஹிஸ்டாலஜிக்கல் டெக்னிக்ஸ், இந்த திசுவியல் அப்படின்ற தொழில்நுட்பம் நமக்கு பயன்படுத்திட்டு இருக்கு. அதே மாதிரி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் மூலமாக இறந்து போன நபர் வந்து எதனால் இறந்தார், எந்த வித நோயினால் இறந்தார், இல்லை வேறு எதனா காரணத்தினால இறந்தாரா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்குமே நமக்கு வந்து இந்த திசு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆட்டாப்சி மெத்தட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைய வகுப்பில் நம்ம வந்து மசில் டிஷ்யூ அண்ட் நியூரல் டிஷ்யூ பார்த்தோம். ஓவரால் 3rd லெசன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம அடுத்த டாபிக் பார்க்கலாம். நெக்ஸ்ட் லெசன் ஆர்கன் அண்ட் ஆர்கன் சிஸ்டம் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ டு ஆல்.